ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் வச்சுக்கோங்க. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் இன்னைக்கு ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோ, ஸோ அந்த பின் பண்ணி உள்ளே போய் பார்த்தா ஒரு சீரீஸ், ரிவெஞ்ச் அப்படிங்கிற ஒரு சீரீஸு. ஸோ அவங்க 2 பேர் எனக்கு சட்டுன்னு ஞாபகம் இல்லை. பட் ஆனால் அவங்களோட ரீல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ ரிவெஞ்ச் அப்படிங்கிற சீரீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு வெப் சீரிஸ் அப்படின்னா இட்ஸ் லைக் ஒரு யூடியூப்ல ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு வெப் சீரிஸ் மாதிரி பண்றாங்க அப்படின்னா ஒரு லாங் ஃபார்மா இருக்கும். சரி, ஓகே அப்படின்னு நம்ம ரிவ்யூ பண்ணலாம். பட் ஆனால் இவங்க பண்ணது அப்படின்னா ரிவெஞ்ச் அப்படின்ட்டு ஒரு ஒன் மினிட் அப்படின்னு சொல்லி ஒரு 25-26 சம்திங் எபிசோடு பண்ணியிருந்தாங்க. எல்லாமே 1 நிமிஷம் 2 நிமிஷம் அந்த மாதிரி வந்துடும். ஸோ அதை இப்போதான் ஃபைனல் எபிசோடு வந்துச்சு. ஸோ அந்த ஃபைனல் எபிசோடு நான் பார்த்ததுக்கப்புறம் ஓகே, நம்ம இதை ரிவ்யூ பண்ணலாமா வேணாமா அப்படி மாதிரி. ஏன்னா ரொம்ப நாளாக அனுப்பிட்டு இருந்தாங்க, அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம ஃபைனல் எபிசோடும் வந்துச்சு. ஸோ இது ரிவ்யூ பண்ணலாமா வேணாமா அப்படி யோசிச்சு சரி ஓகே பண்ணிடுவோம், என்ன ஆச்சு, என்ன ஆக போகுது அப்படின்னு யோசிச்சு எனக்கு ரிவ்யூ ஒரு ஆள் பண்ணுறது ரொம்ப பிடிக்கிறதுனால நான் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுதான் இந்த ரிவ்யூ. இந்த சீரிஸோட பேர் என்ன அப்படின்னா ரிவெஞ்ச். ஸோ இந்த ரிவெஞ்ச் எபிசோட் இதான் நோக்கி போயிருக்கு, எதை பண்ணியிருக்காங்க, என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ண வரும். ஸோ நீங்கள் அதை கேட்க போகிறீங்க. லெட்ஸ் கோ ஃபார் த ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா கதை என்னன்னா 2 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2 ஃப்ரெண்ட்ஸ் திக்காக இருக்காங்க. திக்காக இருக்கும்போது ஒருத்தரால் சில விஷயங்களால துன்புறுத்தப்பட்டவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே துன்புறுத்தப்பட்டிருக்கான். அதனால ஒரு கட்டத்தில் எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, சண்டை செய்கிறாங்க, சண்டை போடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இல்லை இவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட், அப்படி இருக்கும்போது இவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லைப்பா அப்புறம் ஒரு கதையை கொண்டு அதுக்கப்புறம் சில லௌகிக வாழ்க்கை அப்படி இப்படி கலந்தடிச்சு ஒரு கதையாக கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்துட்டு வட சென்னை, ஆவேசம். ஸோ இந்த 2 பெர்ஸ்பெக்டிவ்ல சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நிறைய விஷயங்கள் வட சென்னை படத்துலேருந்து வர மாதிரியும் ஆவேசம் படத்துலேருந்து வர மாதிரி நிறைய சீன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அது தாட் வைஸ் தான். ஸோ இந்த பேசுறது, பழகிறது, நிற்கிறது இது வைஸ் தான். கதை அது வைஸான்னு பார்த்தீங்கன்னா கேட்டால் கதை அது வைஸ் கிடையாது, வேற மாதிரி தான். ஆனால் கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட அந்த படபாணி இல்லாமல் வேற மாதிரி கொண்டு வந்துருக்கலாம்னு தோணுச்சு. ஆனால் இன்ஸ்டாவில் ஒரு சீரீஸ் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கும்போது இட்ஸ் சூப்பர். தப்பு சொல்கிறது ஒன்றுமே கிடையாது. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நண்பன் துரோகியா மாறினா என்ன ஆகும், அந்த துரோகிய நண்பன் கொன்னா என்ன ஆகும், இதுதான். இது ஒரு மித் மாதிரி. இது ஃபர்ஸ்ட் ஒரு எதிரி துரோகம், நம்பிக்கை துரோகம், அதுக்கப்புறம் காதலில் வீழ்ச்சி. ஸோ இதெல்லாம் சேர்ந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு இதை பார்க்கும்போது ஒவ்வொரு எபிசோடாக நேரங்களாக பார்த்துருந்தேன். திரும்ப இன்னைக்கு நான் அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து லாஸ்ட் எபிசோட் வரைக்கும் ஒவ்வொன்றா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன். அதை ஒவ்வொன்றா பார்க்கும்போது வேற மாதிரி இருக்குங்க. அது நீங்கள் சொல்லுவீங்க, என்னடா அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, என்னடா பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அதை பார்க்கும்போது சூப்பராக தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கணுன்னா அவங்களோட இன்ஸ்டா ஐடி கீழே பின் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அந்த சீரீஸ் அண்ட் இதெல்லாம் பாருங்கள். அண்ட் எனக்கு ஒரு குறை என்ன அப்படின்னா அண்ணா நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டேக் பண்ணுவேன். இருந்தாலும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு இருக்கிற ஒரு மைனஸ் எனக்கு இருக்கிற ஒரு விஷயம், ஒரு குறை என்ன அப்படின்னா நீங்கள் ஆக்டிங் பண்ணுறீங்க, கரெக்டாக ஆக்டிங் பண்ணுறீங்க. நான் ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன், அந்த தம் அடிக்கிறது, சரக்கு அடிக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் வரும்போது திருந்துவாங்களோ திருந்த மாட்டாங்களோ அது நெக்ஸ்ட் செகண்டரி, சொல்லும் போதே புரிஞ்சிருக்கும். செகண்டரி அந்த டிஸ்க்ளைமர் போட்டுருங்க. ஏன் அப்படின்னா ஃபர்தராக பிரச்சனை எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக தான் எல்லாருமே முன்கூட்டியே இந்த 18+ கேட்டகரினா ஒரு சின்ன வேர்ட்ஸாக இருந்தாலுமே 18+க்கான ஒரு இது. அண்ட் யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறது அது மாதிரி தான். அண்ட் ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். அண்ட் டிரைவிங் பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். ஸோ இதெல்லாம் கொடுக்குறதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை. ஸோ நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம், ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டி இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் தம் அடிச்சிருக்கிறோம், சரக்கு அடிச்சிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க, இது ஒரு படபாணிக்காக பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதில் சொல்லணும் கூட அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு கீழே ஒரு போட்டிருந்தா டோன்ட் ஸ்மோக்கிங்
அப்படி மாதிரி டு நாட் ஸ்மோக்கிங் அண்ட் டு நாட் ட்ரிங்கிங். ஸோ இந்த மாதிரி ஏதாவது போடுங்க. அது போட்டிருந்தா நல்லா இருந்திருக்குமே. அது மட்டும்தான் மைனஸாக இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு சில வேர்ட்ஸ் பேசுறீங்க பார்த்தீங்களா? ஸோ எல்லாரும் பேசுறது தான். இருந்தாலுமே வந்துட்டு அதை வந்துட்டு மியூட் பண்ண வேணாம். அதுக்காக வந்துட்டு ஒரு 18+ லைக் பேட் வேர்ட்ஸ் 18+ அந்த மாதிரி கொடுத்து ஒரு செட்டப் ஒரு ப்ரோக்ராம் வச்சுருந்தா சூப்பராக இருந்திருக்கு. எனக்கு வந்துட்டு ஒரு ப்ளஸ் பாயிண்ட், சாரி எனக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் தோணுச்சு. மற்றபடி இதில் வந்து அந்த லவ் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அந்த லவ் சீன்ஸாக இருக்கட்டும், அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு பார்த்தா ஒரு நம்பிக்கை துரோகமாக இருக்கட்டும், அண்ட் அது கடைசி அந்த கிளைமேக்ஸ் சீன்ஸாக இருக்கட்டும், உயிரை கொடுத்து நடித்த அந்த நடிப்பு வந்துட்டு ரொம்பவே வேற லெவல். அண்ட் இதுக்கடையில் சில ப்ளூப்பர்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். அதில் வந்துட்டு ஒருத்தர் ஆக்ட் பண்ணாருன்னா இன்னொருத்தர் ஆக்ட் பண்ணவர் தான் கேமராமேன் பண்ணுறாரு. அவர் கேமராமேன் பண்ணவர் அடுத்து ஆக்ட் பண்ணாருன்னா இங்கே நடித்தவர் தான் கேமரா பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கோல் சேர்ந்த ஒரு ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் எனக்கு இது மாதிரி சரி விடுங்க, இது மாதிரி இல்லையா அப்படின்னு ஒரு சின்ன சின்ன கதைகள்லாம் இதை பார்க்கும்போது தோணுச்சு. ஸோ இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு வடச்சென்னை பாணியில் ஒரு சீக்வன்ஸ் தான். வடச்சென்னை கதை தான், பட் வடச்சென்னை மாதிரி. என்னடா வடச்சென்னை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் படத்தை போகாதீங்க. இட்ஸ் லைக் இங்கே வெற்றிமாறன் சாரோட படத்துக்கு போகாதீங்க. வடச்சென்னையில் நடக்கிற ஒரு கதை தான். ஆனால் வடச்சென்னை படத்தோடு சேர்ந்த ஒரு கதையும் மாதிரி வரும். என்னடா உளர்றேன், சீரியஸாக பாருங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் வந்துட்டு உங்கள் இந்த வீடியோ வந்துட்டு ஆஃப்கோர்ஸ் டெய்லி வரணும் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணுங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. Check it. Bye.